பிள்ளையின் திருமணம் தகுந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? கடன்கள் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு? வாப்பா எந்த ஊருடா தம்பி? உன் பேரு? நீ இருக்க எல்லைகளுக்கு தெற்க எதுவும் குளமா என்னது நிறைய தண்ணீரா கிடக்க இருக்கா? ஒரு சிவலிங்கம் தெரியுது, அது எங்க இருக்கு? சரி, கால் இதுவரை மந்திர தந்திரங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்க. எதுவும் தாயத்து குளர்கள் எதுவும் வாங்கினியா? இல்லையே. உங்க வீட்டுல ஒண்ணு கிடக்குது, அது யாருக்குள்ளதப்போ? சரி, 3 வருட காலமா உன்னுடைய முயற்சி உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிருக்கும். இப்ப பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் சுமை போல உன் உள்ளம் வேதனைப்படுது. இழந்த பணத்தையும் மீடித்தார, உன் தொழிலையும் நல்லாக்கித்தார. வேற என்னடா வேணும் தம்பி? கால் விட்டு வா. உனக்கு ஒரு நல்ல நேரம் வருது, உட்கார. ஒரு உத்தமமான ஒரு நண்பனின் உதவியால தொழிலுக்கு ஒருத்தன் பணம் தந்து உதவுவான். அதுல நீ முன்னேறிடுவ, உன் கடனும் தீரும். என் உதவியால், என் ஆசையால் நீ புண்ணியமாக இருப்பாயப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை வீடு இடம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், பிள்ளை தகுந்தமாக கேட்டு வந்தவங்க, தொழில் தகுந்தமா வந்தவங்க. வாங்க, என்ன தொழில்? கால் விட்டு வரலாம். இது யாரு? இந்த அக்கா. இன்னொருத்தர கால் விட்டு. ஏய், என்ன இங்க நினைக்கிய? அருவா பண்ணுவீங்க. என்னப்பா உங்க எல்லையில நான் கர்மசாமி வாரம் இருக்கிறாங்க. நல்ல வீரமா வச்சிருக்காங்களே, அருவாளை ஓங்குறது மாதிரி இருக்கா? கால் வந்துட்டுவா. காரைக்குடியா? காட்டூரா கோட்டூரா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க குடும்பத்துக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தேவதையாக வருது. இப்ப 6 மாத காலங்கள் உங்களுடைய தொழிலை பத்தி மன வருத்தமும் பண நஷ்டமும் கடனும் பட்டு மன வருத்தப்பட்டிருப்பீங்க. உண்மையா? இருக்க இடத்தை பேணிக்கிட கூட முடியாத அளவுக்கு வருமான குறையும் வேதனையும் இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றி உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா, இதுவ பணம் வந்து சேரும். தொழிலை வளமாக்கி தர, வெற்றியாக்கி தர. பக்கத்துல வரலாம். இந்தாங்க, ஜெயிச்சுக்காங்க. ஔவையார் நோன்பு இருப்பாங்களா உங்க குடும்பத்துல அந்த காலத்துல? ஔவையார் பூஜை கழிப்பட்டு இருக்கியா? சரி, போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அப்படியா? சிவகங்கை, சிவகங்கை, சிவகங்கை வந்தாலும் சிவகங்கை, சிவகங்கை பக்தர், சிவகங்கை கண்ணுடைய நாயகி. சிவகங்கையா தம்பி? சிவகங்கை மாவட்டது, சிவகங்கை மாவட்டம். கால் விட்டு வரலாம். வேப்பகுளை கட்டியிருக்காங்க. சின்ன கர்ப்பசாமி, பெரிய கர்ப்பசாமி, நான் இருப்பேன்டா, நான் இருப்பேன்டா. என்னப்பா வேணும்? ஆமா, அந்த நீ இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு ஓடை பகுதியில பிரிந்து போனோம்னா ஒரு சந்திரன் நான் கர்ப்பசாமி இருக்கனா? கால் விட்டு வரலாம். முத்துமாரியம்மா, நீயும் வரியா? எப்படியா? பாக்குறேன். எப்பா வெட்டுடையாள் காணி உன் இடத்துக்குள்ள வாராள, அங்க போய் எதுவும் சொல்லிட்டு வந்தியா?
கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மடப்புறத்தாள்கிட்ட மடப்புறத்துக்கு சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் போய் சாமி வேண்டிக்கிறேன். அந்த அம்மா வந்து நிக்கிறா, உன் பிள்ளைக்கு குங்குமம் எடுத்து தந்தா போதுமா? பையனுக்கு திருமணம் பண்ணது. அதெல்லாம் அப்ப நான் தூய தமிழ்ல சொன்னேன், நீ விளக்கமா சொல்லுவேன். இந்தா வரும்போது வீட்டுக்கு வர முடியும். வெற்றியாக்கி தரேன், எல்லாம் ஆனந்தமா நடக்கும். பூரண குங்குமத்தோடு வாழ்வாய். வெற்றி கருமசாமிக்கு பேசிக்கலாம். கால்நட்டோட தம்பி அம்மா நீயா நிக்கிற, என்ன விஷயம்? உட்காருங்க. கருணாகரனே வருக. வாப்பா தம்பி வரா. சங்கு சக்கரம் தரிசு வாழ்ந்தண்டு என்றும் 5000 கொண்ட பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? ஒரே வார்த்தை சொல்லிட்டானே. ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு? உங்க ஊர்ல இல்ல, 9 கிலோமீட்டருக்குள்ள இருக்காரா? பிள்ளைங்க நான் தேங்க புளியம் கொட்டேன் கால் நிறுத்தம். சிலவருக்கு தெரியாது. நம்ம அவங்க இவனை ரொம்ப பேசக்கூடாது, கேட்கிற வார்த்தை கொடு. உட்கார். என்னடா வேணும் உனக்கு? எங்க இருக்குன்னு கேட்கியா? உங்களுக்கு குலசாமி கருப்புசாமி கோயில் தான். அதே மாதிரி நாச்சியார் அம்மா, ஆமா, எல்லாம் உங்க ஊர்ல இருந்து 18 கிலோமீட்டர்ல இருக்கு. முன்னோர்கள் வழங்கி வந்து செய்வோம். கருப்புசாமி எங்க வேணாலும் கும்பிடு, குலதெய்வம் ஏற்றுக்கணும். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. ஓகே 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 ஓகே. சரி. ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு, ராம்நாட்டு பகுதி. என் பிள்ளையினுடைய தொழில் சம்பந்தமாக எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா கெட்டிக்காரா வா. மழை யாரு இது? இன்னும் ஒரு முறை காலம் வந்துட்டாங்க. வேணாங்க இங்கே இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது. வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை இருக்கு. என்ன செய்யணும்? சேர்த்து வைக்குமா? வேண்டாம். யார் வேண்டாம்ங்கிறா? பையன் கால் வச்சு. மருமக மனத்தை திருத்தி தந்தா ஏத்துக்கிடுவீங்களா? சரி, 3 மாத கால அவகாசம், 90 நாட்கள் பொறுமையாயிரு, எல்லாம் வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு நிரந்தர வேலையும் தரேன். அப்படி நல்லா இருக்கு. கணவன் மனைவி, ராம்நாட்டு பகுதி, சிவில் சப்ளை. அப்ப நீங்க எதுவும் என்ன வேலை பார்த்தீங்க? எதுல வேலை பார்க்காரு? நீங்க சிவில் சப்ளைல வேலை பார்த்தீங்க. கால் ராம்நாட்டு பகுதி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? கோர்ட்ல கேஸ். என்ன கேஸ்? உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணும்? கண்ண முடிக்கா. தடையில்லாம திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் தம்பி? இந்த மாதத்துல இருந்து தொடங்குகிறது. நல்ல ஜாதகம் வரும், என்கிட்ட கேட்டு முடியும். நீதிமன்றத்தில் வழக்கு. திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? உன்னான நெல்லு நெல்லுக்காரு. யாரு திருடுனா? கால் உன் பையனா? இல்ல
உன் பையன் கோ அக்யூஸ்ட், அவங்க கூட சேர்ந்து போனது உண்மை, அதுல ஈடுபட்டதும் உண்மை. புரியுதா? நிரபராதி கிடையாது உன் மகன், குற்றவாளி. கால் ஒழிக்கலாம். வரலாம். ராமநாட்டு பகுதியில் வெளிநாடு சொந்தமாக முடிவெடுத்து வந்தது யார்? வாப்பா, என்னம்மா உன் பிள்ளைக்கு வேற என்ன செய்யணும்? அவனை திருத்தி தரேன், மீட்டி தரேன், ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டு மாட்டிக்கிடுவான், அதுல இருந்து காப்பாத்தித்தாரேன். வேற என்ன வேணும்? ஆமா, குடிக்க சொல்லு கொஞ்சமா. ஓ, மாத்திருவோம் பா. பா, என்னப்பா வெளிநாடு? வரலாம். வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? என்ன வியாபாரம்? வரலாம் பக்கத்துல. இவங்களுக்கு வழக்கம். கடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்காப்பா? போட்டி போட்டிருக்க, வேலை கிடைச்சாச்சா? அதனால வெட்டல. உள்ள விவரமா பேசுதி நீ. 2 கல்ல வந்துட்டுவாங்க. நினைக்க தெரிந்த மதமே உனக்கு. பையன் எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சானா? கல்யாணம் முடிக்க போறானா? இப்ப இல்ல. இப்ப காதலிக்க போறான்னு உங்கள்கிட்ட சொன்னானா? என்கிட்ட சொல்லுதான். என்ன இணைந்து போட்டு நம்ம பிள்ளை தானே. பக்கத்துல உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்ப ஓராண்டு காலங்களாக அந்த தொழில லாபம் பெற முடியாத ஒரு மனவேதனை உனக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கிஸ் நிறைய பொருட்களை போடக்கூடிய இடங்கள் உனக்கு பற்றாக்குறையும் வேதனையும் இருக்கு. அதனால கொஞ்சம் இடமாற்றம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்க. ஆனா தொழில் பார்க்கறது ஒரு இடமும் பொருள்களை போடுறது ஒரு இடமுமா இருந்தா சரியாகாது. ரெண்டும் ஒரே இடமா அமையணும் கருப்பசாமி. அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு உன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. வரலாம். உன் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு எனக்கு ஆசை இருக்கு. உனக்கு இருக்கா? இங்கதான் இருக்கணும். ஆனா அவன் கிரகப்படி குடும்பத்தை விட்டு அகன்று போய் இருந்து தொழில் பார்க்கணும்னு விதி இருக்கு. அப்படின்னா சென்னையில போய் இருக்கட்டும், நீங்க இங்க இருங்க. அப்படி செய்யலாமா? வேலைக்கு அனுப்பலாமா? சந்தோஷமா அனுப்பித்தானே. காலில் விட்டுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. கடன்களை தீர்த்துத்தாரே, தொழிலை வளமாக்கித்தாரே. இந்தா உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும். சொல்லு, நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும் மகளே. இந்தா என்னை நோக்கி வந்த வாழ்க்கையில் உயர்ந்தாய் என்னும் இலக்கணம் இந்த பூலோகத்தில் உனக்கு உண்டு. சந்தோஷம், மன மகிழ்ச்சி பெற்றார். வாழ்க. கால் ஒன்று வச்சல குட்டி. குட்டி பிள்ளை, இந்த பிள்ளை என்ன உங்களுக்கு என்ன கூப்பிட்டுருந்தனோ? என்ன விஷயம்? யாருக்கு? பையனுக்கா? பையன் பேரு உனக்கு உண்டு? இவா அம்மாச்சியா? கால் உண்டு. இன்னொரு கால் உண்டு. உனக்கு தான் அம்மாச்சி. என்னாக்கி வயிற்றுல எதுவும் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? பக்கத்துல வா, கண்ணை மூடி உட்கார. நல்ல வயிற்றுல ஒன் சைடா தான் வலி எடுக்கல. அதனால ஒரு பக்கத்துல வால் அப்படி நீட்டின மாதிரி ஒரு சின்ன வீக்கம் இருக்கு. மாத்திரையில சுரிக்கலாம்னு உனக்கு தந்திருக்காங்க. அது வளரக்கூடாது. வளர்ந்தா ஆப்ரேஷன் பண்ண நிலைமை வரும். புரியுதா? இந்த குதிங்கால் நரம்பு வாதம். அது சாதாரண எண்ணெயால் சரியாயிருவேன். வேற எதுவும் செய்வன இவன கோளாறு நடக்கல. நீ வீணா குழப்ப வேண்டாம். வேற என்ன வேணும் உனக்கு? அது செய்வன கோளாறால நடந்தது. ஏவல வச்சு கொடுத்து போட்டது. அதை நீக்கி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் நீக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். வெற்றி உண்டு. கேட்டு வா. அக்கா கால் வந்துட்டு வா.
கனவுகளே கனவுகளே காலமில்லா வாரீரோ. சொல்லுங்க, பையனை பத்தி நீ என்னமெல்லாம் கேட்டிருக்க, என்னமெல்லாம் சொல்லியிருக்கான்? அதான் என்ன பேசுன கல்யாணத்துக்கு? கல்யாணம் 36 வயசு கல்யாணம் முடிக்க முடித்தானா? மாட்டமுங்கிறானா? ஏன் புரியல? வீடுதான் இருக்கு. அப்படி இல்லை, நான் பாடுற பாட்டு தான் அதுக்கு காரணம். கனவுகளே கனவுகளை ஒருத்திய மனதுக்குள்ள வச்சுட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவாங்க, அவ கல்யாணம் முடிச்சவா. கால் வந்துட்டுவாங்க. விவரம் உள்ள பொம்பளை கையில வச்சுக்கிட்டால, விட மாட்டுக்கால. என்ன ஓத்திக்காமையில உன் மகனை அங்கிருந்து மீட்டி தரணும். வெற்றியாக கல்யாணம் முடிக்க வைப்போம். தை மாதம் வரை பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டுவான். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியார பார்த்தாலும் நான் மாற மாட்டேன். கிழவி பேசாம வாய மூடிட்டு கேட அப்படிங்க அவளை. என்ன சொன்னா சொல்லியா? வா பக்கத்துல வா. அந்த பேரை மாத்தி உன் காலில் விழ வைக்க கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். சந்தோஷம். வாயை பத்திக்கிட்டு உன் பிள்ளைய தீர்த்துவான். அதுக்கு எங்கிட்ட வேலையை கொடுப்பானே. கர்மசாமிக்கு திருநெல்வேலி வரேன். அடுத்த உத்தரவு இருப்பேன். ஏன் கவலைப்பட வேண்டும்? அழைக்கிறேன் அழைக்கிறேன். திருநெல்வேலி அவனுக்கு புலூனிய என்ன மாவட்டம் அது? எங்க இருக்கு? நான் கேள்விப்படாத ஒரு நான் வரலப்பா. நாங்கெல்லாம் திருநெல்வேலி இஸ்லாமிய பெண்ணடியாள். அடுத்த பாளையம் எல்லை யாருப்பா? மேலப்பாளையம் எல்லை, மேலப்பாளையம் பகுதி. மேலப்பாளையமா வரலாம். மேலப்பாளையத்தை தாண்டி போகக்கூடிய ரெட்டை அப்படி தானே? வா, காலில் விட்டு வரலாம். எசக்கியம்மன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? மாரியம்மன், எசக்கியம்மன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உட்காரலாம். என்னடா வேணும்? கண்ண முடிக்கா பார்க்கட்டும். உன்னுடைய எல்லைக்குள்ள போனேன். சொல்லமாடம்னு ஒரு சாமி வராரு, இருக்காரா? ஆனா 2.25 ஆண்டுகளாக நிறைய பண நஷ்டமும் உறவினர்களில் பகையும் வேதனையும் சேர்ந்திருக்கும். இப்போ உனக்கு தொழிலாளர் நஷ்டமும் வியாபாரத்துல மன கஷ்டமும் இருக்கு. அதை நீக்கி தந்தா போதுமா? ஒருத்தர் தகடு எழுதி குழப்பம் பண்ணி வச்சிருக்காண்டா, அதை தீர்த்துருவோம். போ. வரலாம். கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தார, தொழில் நடக்கும். இந்தா நிறைய பணம் கிடைக்கும். சந்தோஷமா ஓடு. அதே திருநெல்வேலி எல்லை, திருநெல்வேலி மாவட்டம் நினைச்சுக்கிட கூடாது. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த பிள்ளை. என்னப்பா தொழிலே? அடுத்து திருமணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாண, யாருக்குன்னு திருமணம்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இன்னொரு தடவை காலில் வந்து வாடா. தம்பி, பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பக்கத்துல இருக்கும். இதுவரை நீ வெளிநாட்டுக்கு எதுவும் முயற்சி பண்ணியா? அதை நான் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் விட்டுவா. ஊடால ஒரு பொம்பளை வரல, யாருடா? வள்ளியூர். ஏக்கா வள்ளியூரா? வள்ளியூர் எந்த இடம்? வள்ளியூர் பக்கம். உட்காரு வர. வரலாம்.
இன்னும் ஒரு தடவை காலில் விட்டு வரலாம். ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனிமேலே. இன்னொரு காலம் விட்டு ஏமாற்றம் தாரா. சக்கரவர்த்தி திருமகள்ல வரலட்சுமியோட பாடுறாங்க. வரலாம் உன் கட்டுமனைக்குள்ள போனேன், உன் பொம்பளை பிள்ளை ஒருத்திய உன் மரும விரட்டி விட்டுட்டான். வீட்டுல உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சேர்ந்தாலும் சேர்ந்து சேராட்டரும் சரி, என் நிலைமை இதுதானே அத்தா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை வாழ வச்சுருந்தா போதுமா? கண்டிப்பா அவனை திருப்பி கொண்டு வந்தா போதுமா? மாற்றம் இல்லையே. உன் பிள்ளை குழப்ப மாட்டாள. உன் பிள்ளைகிட்ட ஆழமா கேட்டியா நீ? அவன் வேணும் வேண்டாம்ங்கிற குழப்பத்தான் இருக்கான். ஆனா அவனை திருத்த முடியாதடா. என்ன பண்றது? கால விட்டு வா. வரலாம். தொண்ணூறு நாள் அவகாசம் இருக்கு. உன் பிள்ளைய தெளிவாக்கி குடும்பத்தை இணைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வழியும் நான் பண்ணித்தாரேன். ஆமா, செய்வன கோளாறு நடந்திருக்கு. உள்ள ஒரு அக்னி வருது. உடம்புக்கு போன உடனே அப்படி தலை சுத்தும் ஆயாசம் வருதா? மாத்தித்தாரேன், போ மாத்தித்தாரேன். கர்மசாமிக்கு அதே வள்ளியூர் எல்லை வரலாம். சொல்லமானசாமி கோயில் எங்க இருக்கு? வரையா? சொல்லமானசாமி இருக்காரா? வா 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 வா. கால் வா. சங்கிலியே உன்னை விட மாட்டுக்கு பாருக்கா. கால் விட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? வணக்கம் அண்ணாச்சி, சோமா இருக்கீங்களா? என்ன குழந்தை உட்கார முடியாதா? சும்மா சும்மா வெள்ளம். உங்க வீட்டு எல்லைக்குள்ள குளம் இருக்கும். குளம் இருக்கு. பிள்ளையார் இருக்காரா? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். நீ உட்கார். நீ எதிர்க்க முடியாம இருக்கிய. ஏய், நீ எல்லாம் எனக்கு சொக்காருடா. தானே எல்லாரும் எனக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய வியாபார ஸ்தாபனம் 1.5 வருஷமா ரொம்ப மனவேதனைக்குரியதா நடக்கும். அதனால இடமாற்றம் செய்வதா அல்லது இதுக்குள்ள வேற எதுவும் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன். அங்க ஒரு சில அடையாள பொருள்கள் கிடைக்கிறது. அது செய்வனை தோந்தமான பொருள்கள். அதுல இருந்தே இந்த குழப்பம் நடந்து தொழில் முடங்கி இருக்கு. இப்ப கடன்களும் மனவேதனை இருக்கு. இடம் தோந்தமான மனக்குழப்பம் மண்டையை குழப்புது. கால் வந்துட்டாங்க. ஆமா, முருகப்பெருமான் போய் என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க? சரி, இந்த உன் கடனை தீர்த்து தாரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னைய வந்து பாருங்க. எல்லாம் வெற்றியாக்கி தாரேன். இந்த கையில பணம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? முன்னாலவா? என்ன உன் பிள்ளை எங்க இருக்கேன்? கால் வந்துட்டுவேன். ஒரே கேள்விதான். என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா அந்த சாமி சொல்லுவா. கால் விட்டுவான். பொம்பளை பிள்ளை ஓ இருக்கக்கூடிய விட்டு இறக்க வேணும் எந்த வரியவா வா. இருக்கங்குடியில இருந்து மாரியம்மா வராள போயிருந்தியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும் அவ பேரை வச்சுதான். நல்லா
எல்லாரும் அங்க போய் உட்காருங்க, கூப்பிடுறேன். RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.